ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸான வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, இன்புட்ஸை பற்றி பார்த்துருப்போம். இன்புட்ஸ் எப்படி கெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம். இன்னொன்று என்னென்னா, ஆக்சுவலாக இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப்பை பற்றியும் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ளோட்டும் ப்ளஸ் ஸ்ட்ரிங்கும் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நம்ம ரீகால் பண்ணிட்டோம் இன்டீஜரை, ஒன்ஸ் ரீகால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டும் இன்டீஜரையும் பார்த்துப்போம். ஓகே, நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இன்டீஜர் அப்படின்னா என்ன? ஸோ அது எல்லாமே முழு எண்களாக இருக்கும், எதுவுமே பாயிண்ட்ஸில் வராது. எக்ஸாம்பிளுக்கு 1 2 3. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 இது மாதிரி 11 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ ஃப்ளோட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் ஃபார் எக்ஸாம்பிள் பாயிண்டில் வரும் எல்லாமே. ஸோ 1.1 2.2 3.3. ஸோ இது மாதிரி தான் வரல, எல்லாமே பாயிண்ட்ஸில் வரது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டாக வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டீஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங் இந்த மூணும் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட் நான் இன்டீஜருக்கு ப்ரீவியஸான ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டீஜரும் பார்க்க போகிறோம், ஃப்ளோட்டும் பார்க்க போகிறோம், ஸ்ட்ரிங்கும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து இன்டீஜருக்கான ஒரு பர்டிகுலர் எக்ஸாம்பிளை வந்து ரைட் பண்ணுறேன். ஸோ என் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேரியபிளை கிரியேட் பண்ணிவிட்டு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி நான் போட்டுட்டு இன்டீஜர் ஆஃப் இன்புட் என்டர் யுவர் நம்பர். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றத நான் ப்ரீவியஸாக சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இன்டீஜர் இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இது 1 செகண்ட் அதோட கண்டினியூட்டிக்காக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த இன்புட் அப்படின்ற அர்த்தம் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, இன்புட்டை வந்து நம்ம வந்து சிஸ்டத்துலேருந்து வாங்க வைக்கிறோம். ஐ மீன் சிஸ்டம் வழியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்புட் ஒரு யூசர் இருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட இன்புட் கெட் பண்ணுறதுக்காக இந்த இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். இதுவே வாங்குற இன்புட் இன்டீஜராக இருக்கணும் அப்படின்னா நம்ம இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணி ஆற்றிடணும். இல்லாட்டி ஆக்சுவலாக அது அவங்க அப்ளிகேஷனை பொறுத்து. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனை பொறுத்து நீங்கள் வந்து யூசர்ட்டு ஒரு பர்டிகுலர் இன்புட்டை வந்து கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்படி அந்த ஒரு பர்டிகுலர் இன்புட் வந்து இன்டீஜராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்டீஜர் அப்படின்ற டேட்டா டைப் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது ஃப்ளோட். ஓகே, ஸோ ஃப்ளோட் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் நீங்கள் இன்புட் அப்படின்னு சொல்லி நீங்கள் விட்டீங்க அப்படின்னா ஸோ அதை டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ரிங்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்றது வேற ஒன்றும் கிடையாது, ஆக்சுவலாக எல்லாமே டபுள் குவாட்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ டபுள் குவாட்ஸ் சிங்கிள் குவாட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா A to Z எல்லாமே ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஸோ எல்லாமே சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ஃபஸ்ட்டு கேரக்டர் நான் என்னன்னு சொல்லிடுறேன். கேரக்டர் இஸ் நத்திங் பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெட்டர். ஸோ லெட்டராக இருக்கலாம், அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சிம்பிளாக இருக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் தான் வரும். ஸோ இது எல்லாமே ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஹேஷ் அட் பர்சன்டேஜ் இந்த மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குல்ல, ஆக்சுவலாக அந்த சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண அதுவும் ப்ளஸ் உங்களுக்கு ஏ டு Z அது கேபிட்டல் A to Z இருக்கலாம், இல்லை ஸ்மால் A to Z எல்லாமே வந்து பார்த்தா சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ், அதாவது ஸ்ட்ரிங்கில் வரும். நீங்கள் இதை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் வந்து பிரிண்ட் பண்ணும்பொழுது நீங்கள் வந்து கண்டிப்பாக டபுள் குவாட்ஸ்குள்ளே தான் கொடுத்து பிரிண்ட் பண்ணியே தரணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து டபுள் குவாட்டில் தான் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்து பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நான் சிங்கிள் குவாட் யூஸ் பண்ணிக்கலாம், சிங்கிள் குவாட். ஸோ இது மெயினான ஒரு விஷயம். லெஃப்ட் சைட் நீங்கள் சிங்கிள் குவாட்டில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணும்போது சிங்கிள் குவாட்டில் தான் க்ளோஸ் பண்ணணும். ஸோ அஸ் வெல் அஸ் நீங்கள் வந்து டபுள் குவாட்டில் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா க்ளோஸ் பண்ணும்போது டபுள் குவாட்டில் தான் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா இது வந்து பேசிக்கான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு இன்டீஜர் இன்புட் நம்ம இப்போ கெட் பண்ண போகிறோம். அந்த ஒரு பர்டிகுலர் இன்டீஜர் இன்புட்டை நம்ம வந்து வாங்கிட்டு என்ன இன்டீஜர் இன்புட் என்ன கெட் பண்ணுமோ அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். என்டர் யுவர் ஃபேவ் நம்பர்னு இங்கே வேற ஒன்றும் இல்லை, ஃபேவரட் நம்பரை தான் நான் அப்படி சொல்கிறேன். ஓகே, இன்னொன்று த என்டர்டு நம்பர் இஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு என்னன்னு சொல்லி போடுறேன். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா எனக்கு அவுட்புட்டில் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ டெர்மினலில் ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பைத்தான் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நெக்ஸ்ட் உங்களோட ஃபைல் நேம் போட்டுட்டு .py போட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கே என்னோட ஃபர்ஸ்ட் லைன் வந்து ரீட் ஆகிடுச்சு. ஸோ ரீட் ஆகிட்டு எனக்கு இங்கே வந்து என்ன என்டர் யுவர் ஃபேவரட் நம்பர் சொல்லி கொடுத்துருக்கேன், அது எனக்கு கீழே வந்து ஷோ ஆகுது. ஸோ இதுக்கு இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து வி ஹவ் டு கிவ் இன்புட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ 100 நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டர்டு நம்பர் இஸ் 100 அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நெக்ஸ்ட் நான் என்டர் பண்ண உடனே சிஸ்டம் எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைனை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது செகண்ட் நான் 4th எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 4th பார்த்தீங்கன்னா இந்த லைன் எனக்கு வந்து ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரீட் ஆகி இந்த குவாட்ஸ்குள்ளே நான் என்ன கொடுத்துருக்கேன்,
the enter number is அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா குவாட்ஸ்குள்ளே நீங்கள் எது கொடுத்தாலும் அது வந்து அப்படி பிரிண்ட் ஆகிடும். ஸோ the enter number is அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு நெக்ஸ்ட் இந்த 100 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த கம்மா இங்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல கம்மா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கம்மா இல்லாமல் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக எதாவது வரும். ஸோ கம்மா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்படி தான் இன்டீஜர் இன்புட் வந்து பார்த்தோன்னா ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் பார்ப்போம். ஃப்ளோட்டுக்கு நான் எஃப் அப்படின்ற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளோட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இன்புட் enter your input in float enter your input அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். the float input is f. ஓகே, இதை ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் டெர்மினலில் ஜஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் CLER கிளியர்னு கொடுத்தாலே உங்களுக்கு வந்து டெர்மினலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஷார்ட்கட் கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் மறுபடியும் பைத்தான் ஃபைலை ரன் பண்ணணும் அப்படின்னா பைத்தான் அப்படின்ற அந்த லாங்குவேஜ் நேம் யூஸ் போட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன inputs.py அது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலாக இன்புட் இப்போ கேட்குது 222 நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து பாயிண்டில் வரும். ஸோ நான் ஃப்ளோட்னா நான் என்னன்னு சொன்னேன், எல்லாமே பாயிண்ட்ஸில் கொடுக்கணும். ஏன்னா எல்லாமே பாயிண்ட்ஸில் வரும். ஓகே, நீங்கள் அப்படி இல்லாமல் நீ வந்து ஃப்ளோட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்புட் வந்து இன்டீஜராகவே கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ கம்ப்யூட்டர் எடுக்கிறது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா பாயிண்ட்லேயே எடுத்துக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் இதில் ஒரு மெயினான ஒரு விஷயம். ஓகே, இதை நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. நீங்கள் சப்போஸ் ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டரில் வாங்கிட்டு கொடுக்குற இன்புட் ஃப்ளோட்டாக தரணும்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே இந்த இடத்துல ஜஸ்ட் நீங்கள் இன்டீஜராக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துக்கிறது எப்படி எடுத்துக்கோன்னா அது ஃப்ளோட்டாக தான் எடுத்துக்கும். இப்போ 22ன்னு கொடுக்குறீங்க, ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1ன்னு கொடுக்குறீங்கன்னா அது 1.0 தான் எடுத்துக்கும். ஏன்னா நீங்கள் ஃப்ளோட்டுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் மென்ஷன் பண்ணிங்க. நான் என்ன சொன்னேன், வாங்குற இன்புட்டை ஃப்ளோட்டாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ அது மாதிரி. ஸோ ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் பார்க்கலாம். ஸோ எஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிவிட்டு str. ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தா ஒரு டைப் ஆஃப் ஒரு டேட்டா டைப் தான். ஸோ இது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்புக்கு இது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் டேட்டா டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்டீஜர் ஃப்ளோட். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா str யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாக வெறும் இன்புட்னு போட்டாலும் கூட ஓகே. ஓகே, ரெண்டுமே ஒர்க் ஆகும். நான் உங்களுக்கு ரெண்டுமே போட்டு காமிச்சிடுறேன். என்டர் யுவர் நேம். ஓகே, ஸோ என்டர் யுவர் நேம். ஸோ எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா யுவர் நேம் இஸ் எஸ். ஸோ எஸ் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேரியபிள் நம்மளோட நேம் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் டெர்மினலில் கிளியர் கொடுத்துட்டு மறுபடியும் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து இங்கே காட்டுது. ஸோ என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ நான் என்னோட நேம் போடுறேன், மோனிஷ் ராஜுன்னு போட்டேன் அப்படின்னா ஸோ என்னோட நேம் வந்து காட்டுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் மறுபடியும் நான் அகைன் ரன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ அகைன் நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணிவிட்டு நான் இந்த இடத்துல நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஸோ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நம்பர்ஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன் எப்படி வந்து எரர் வராமல் கிடைக்குது, நம்ம இங்கே சொல்லியிருக்கிறது ஸ்ட்ரிங்கு தானே சொல்லியிருக்கோம், எப்படி வந்து எரர் வராமல் கிடைக்குது அப்படின்னா ஸோ இந்த ஸ்ட்ரிங்கை இதோட இந்த நம்மளோட இன்புட்டை வந்து இது என்ன எடுத்துக்கும் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டர் நம்ம என்ன இதை வந்து எப்படி எடுத்துக்கும் அப்படின்னா இதை முழுசாக ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். நீங்கள் நம்பர்ஸில் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஏன்னா நீங்கள் இன்புட்டில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ப்ரோக்ராமில் இன்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்னன்னு சொல்லியிருக்கீங்கன்னா வாங்குற இன்புட் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்கீங்க. ஓகேவா, ஸோ நீங்கள் எடுக்கிற இன்புட்டை என்ன மாற்றிடும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காகவே மாற்றிடும். ஓகேவா, ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த டேட்டா டைப்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்புட்ஸை பற்றி ஃபுல்லாக நல்லா தெளிவாக பார்த்துருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு கான்செப்ட் புதுசாக பார்ப்போம். ஓகே, உங்களுக்கு இதில் பைத்தான் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஓகே காய்ஸ், தேங்க்யூ.